ஃபிஷிங் மேக்னெட் வச்சு ஆத்துக்குள்ள காந்தத்தை வச்சு என்னென்னலாம் நம்மளுக்கு அதிசயமா பொக்கிசமா கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஏதோ டைட்டா இழுத்து பிடிக்குதுடா. அங்க ஏதோ இரும்பு தான்டா இருக்கு. ஏதோ வருது ப்ரோ. ஸ்பைடர்மேன் வள விடுறா, போய் எடுத்துட்டு வா. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்டர் பாலா அண்ட் நான் உங்கள் பாலா. இன்னைக்கு வீடியோவில் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம சேனல்லே இதுவரை ட்ரை பண்ணாத ஒரு கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபிஷிங் மேக்னெட்டை வச்சு தேட போகிறோம். அதாவது இன்னைக்கு ஆற்று குளிக்கலான்னு வந்தோம். இந்த பிளான் வந்து எப்பயோ பிளான் பண்ணது, ஆக்சிடென்ட்லாம் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த பிளான் பண்ணி வச்சிருந்தோம். சரின்னு ஓகே, அதை இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு ஆற்று குளிக்கலான்னு வந்தோம். சரி ஆற்றுல ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஃபிஷிங் மேக்னெட் வச்சு ஆற்றுக்குள்ள ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம், என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம். சரி வாங்க அப்படியே உள்ள போயிட்டு காந்தத்தை வச்சு என்னென்னலாம் நம்மளுக்கு அதிசயமா பொக்கிசமா கிடைக்குதுன்னு பார்ப்போம். உள்ள என்ன இருக்கு நான் அத பார்க்கணும். அவ்வளவுதான், ஃபர்ஸ்ட் டைம் தூக்கி போட்டு பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. சுஜிமாஸ் ஏதோ டைட்டா இழுத்து பிடிக்குதுடா, தெரியுதா இழுக்கும் போது ப்ரோ. இங்க வா ப்ரோ, உள்ள இருந்து மண்ணு தான் ப்ரோ வந்திருக்குது. சின்ன சின்னதா அந்த தூண்டியெல்லாம் அந்த விழுந்துருக்கும்ல, அதுதான் வருது. மீன் கொக்கி தூண்டில தான் வந்திருக்கு, ஸ்டீல் தாண்டா வந்திருக்கு. மண்ணு தான் ப்ரோ வருது. சார் மண்ணு தான் வருன்னு ரொம்ப எதிர்பார்த்தோம். நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணிருந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. இது எப்படா சுத்துறது, எனக்கு வேற போட வேற தெரியல. சுத்தி போடு, சுத்தி தூரமா போடு ப்ரோ. எவ்வளவு தூரம் போறேன், அதுக்கு என்ன இழுத்துட்டு போற அளவுக்கு போட்டுறது. அங்க இருந்து வரமாட்டேங்குதுடா. முடிஞ்சு அவ்வளவுதான், நரிக்கல மேலும் வரமாட்டேங்குதுடா. ஏதிலே போய் மாட்டிக்கிச்சுடா, கல்லுலதான் மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். நீரு அந்த பக்கம் இழுத்து பார்க்கலாம். அங்க ஏதோ இரும்பு தான்டா இருக்கு, வந்துருச்சு. அங்க ஏதோ இரும்பு தான் இருக்கு ப்ரோ. இழுத்தோடனே அந்த வெடுக்குன்னு மேக்னெட் விட்டு வர்றது ஃபீல் இருக்குதுல்ல. சரி மறுபடியும் தூக்கி போட்டு பார்ப்போமா. இந்த நாள் ஏதாவது கிடைக்கணும், சாமி வேண்டிக்கோ. போடு போடு கிடைக்கும். ப்ரோ 2 ரூபா வந்துருக்குது ப்ரோ. ஐயோ, கோயிலுக்கு இது போட்டு இது வந்துருக்கும். எவனா திருஷ்டி கழிச்சுட்டு உள்ள தூக்கி போட்டுருக்கான் ப்ரோ. வீட்டுக்கு எடுத்துட்டு போ ப்ரோ, காஞ்சனா போயிடும். ஆவியை விட மோசமான பாவியா இருப்பான் போல் இருக்க ஐயா. புளி மரத்துல கிராணி புடுங்கன்னா பேய் வரும்னு சொல்ற ஆளுதான் நீ. நீங்க தானா அது, நீங்க தானா? ப்ரோ நட்டு போல்ட் எல்லாம் வந்திருக்கு. நட்டு பழைய பின்னுக்கு ஏதோ வேற ஏதோ வந்திருக்கு, வேற எல்லாமே மண்ணு தள்ளிட்டு வந்திருக்கு. ஸ்பைடர்மேன் வள விடுறா, மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். அது இழுத்து பாரு, இழுக்கிறப்ப டைட்டா புடிச்சிட்டு வர மாதிரி இருக்குது. ஏதோ மேக்னெட் ஏதோ தகரத்துல ஒட்டிட்டு வந்தா எப்படி இருக்கும்? வர மாட்டேங்குதா? இல்ல ஏதோ ஒட்டுதுடா, இழுத்துட்டு வர மாட்டேங்குது. அதான் மேட்ரு. மேக்னெட் வெயிட் இப்ப மாட்டிக்கிட்டு ஏதோ ஒண்ணு. அப்ப ஏதோ பெருசா இருக்குது ப்ரோ உள்ள. ஒரு தரையில அடிச்சுட்டு வருமா, நிலத்துல காரில் அடிச்சு இருக்குது அப்படி இருக்குமா? சரி ப்ரோ, இப்போ ஒண்ணுமே இல்ல ப்ரோ. அப்பா கம்பி மாட்டிருக்காரு ப்ரோ, அதிசயமா இருக்கா மாட்டிருக்கு ப்ரோ கம்பி. சரி மடி தூக்கி போட்டு பார்ப்போம். அதான் மண்ணு வேணா வந்துட்டு இருக்கு. வீடியோவோட டைரக்டரா வந்தான்டா, சும்மா படுத்துட்டு இருந்தவனே மச்சான் அந்த மேக்னெட் ஒண்ணு இருக்குடா. என்ன சொன்ன? மேக்னெட் இருக்குதுடா, அந்த மேக்னெட் வச்சு போட்டா நம்ம புதையில எடுக்கலாம்டா, தங்கம் வைரல்ல எடுக்கலாம்டா கிணத்துல இருந்து அப்படின்னு. வா ஐடியா கொடுத்ததுக்கு நன்றி. நீ இனத்தை எடுக்கிறேன்னு பார்க்கலாம், போடு. நீ வீசுற பார்த்தா முகர கடை பேத்துட்டுருவானான்னு பயமா இருக்குது.
இப்ப பாரு அதுல இருந்து காட்டுக்குள்ள ஏய், இரு. எல்லாத்தையும் வாரிட்டு வரும் பாரு இப்ப. இழுத்து பாரு டைட்டாவே வரும். ஆமா மண் எடுத்துட்டு வருது. இந்த மண்ணு கல்லு அதுல அதெல்லாம் அடிச்சுட்டு வருது இங்க இருக்கிறது. இழு 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 ஏதாவது காசாவது கிடைக்கணும். 2 ரூபா கிடைச்சது. இப்ப எதுவுமே கிடைக்கலையா? கோவிந்தா கோவிந்தா தெரியும். இப்ப இல்லைன்னா இந்த ஓரத்துல தானே இதுல உள்ள விட்டு ஆட்டிட்டு வருமா? மாட்டிக்கிச்சு ப்ரோ. இரு, இந்த நேரம் கல்லுல மாட்டுதா? ஆமா அடியில கல் இருக்குல்ல, வடும்பு இருக்கும்ல, அந்த கல்லுல மாட்டோம். இல்ல வடுப்புல மாட்டுதா இல்ல பெருசா மாட்டுதான். அப்படியே ப்ரோ 2 ரூபா ப்ரோ. 2 ரூபா சிக்கிருச்சுடா. 2 ரூபா ப்ரோ. அது 2 ரூபா மட்டும் தான்டா ப்ரோ 2 ரூபா தான் ப்ரோ. 4 ரூபா சிக்கிருக்கு மொத்தம். இந்த வீடியோ ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப 4 ரூபா எடுத்திருக்கோமா? அக்கடை போட்டாதான்டா ஏதாவது. இந்த நேரம் பக்கமா போட்டு பார்ப்போம்டா ஏதாவது கிடக்குதான்னு. போய் முட்டிக்கிச்சு. ஒன்னும் சிக்கல ரெடி. எதுவுமே இல்ல ப்ரோ. ஏதோ வருது ப்ரோ. ஐயா இவ்வளவுதான் கஷ்டப்பட்டு ஏதோ ஒண்ணு வந்திருக்குங்க ஐயா. சாமி போட்டோ. சாமி போட்டோ வந்து எல்லாமே எதுன்னா ஓம் சக்தி ஏதாவது சொல்லுவாங்கல்ல, ஓம் சக்தியும் சரஸ்வதியும் லட்சுமியும் வந்திருக்கு. வீட்டுல உடம்பு போட்டாங்க. அதை தூக்கி உள்ள போட்டிருக்கானுங்க. நம்ம இதை அப்படியே ஓரம் கொண்டே வை ப்ரோ. அவங்களுக்கு கொண்டே அமைதியா ஓரமா குறைச்சிட்டு இருந்து போட போறேன் பாத்துங்க. மண்டே உடச்சு போட்டு வேண்டாம் சுத்தி சுத்தி எடு. ப்ரோ என்ன சொல்லு. நம்ம இருக்கிறப்ப உள்ள வந்து ஏதாவது தங்க சிலை தங்க நகை அந்த மாதிரி ஏதாவது கிடைச்சுனா நம்ம எடுத்துட்டு போயிடலாம்ல. எதுக்கு என்ன எடுத்துட்டு போயிடலாம்ல? எடுத்துட்டு போயிடலாம். என்ன கேட்ட? தங்க சிலை தங்க நகை. அதான் ப்ரோ அங்க இங்க பாரு, அந்த நேர் பாரு, தங்க சிலை தெரியுதா? போய் எடுத்துட்டு வா. ஒண்ணுமே தெரியலையே. செத்துட்டு போறேன். ஏய் அவன் செத்துட்டான்டா. பிறந்திடவா நீ பிறந்தாய் அன்பே நீ ஊருக்குள்ளே உன் நண்பர்களை பிரிந்து சென்றாய் நீயும் ஆத்துக்கு உள்ளே. என்ன ப்ரோ தங்க சிலை கிடைச்சதா? கிடைச்சு ப்ரோ. உள்ளதான் இருக்கு. உனக்கு நல்லா திருப்தியா? அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க ப்ரோ. தங்க சிலை கிடைச்சா? நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஆக்சுவலாக வந்ததுக்கு இந்த ஆணி நட்டு போல்ட்டு 1 ரூபா காசு நெத்தி காசுன்னு நினைக்கிறேன். நெத்தி காசு இதெல்லாம் தான் கிடச்சிது. சொல்லுங்க வேறு உட்காந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். நாங்களே ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வந்தோம் உள்ள ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம். இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. கடைசியில் கிடச்சது 3 சில்லற காசும் 4 இன்ட்டு போன கம்பியும் தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் ஒன்று ஒரு சாமி ஃபோட்டோ உள்ளே இருந்துச்சு. அதை எடுத்து பக்கத்தாலே வச்சுட்டு அவ்வளோதான் அப்படியே கிளம்பியாச்சு. நாங்களும் ஒரு அடப்புறை கிளப்பிட்டு. ஸோ இந்த மேக்னெட் வச்சு எல்லாம் நான் அடுத்த வீடியோ ஏதாவது பெருசாக நிறையா இரும்பு பொருளோ இல்லை ஏதாவது கொஞ்சம் இது சும்மா குளிக்கலான்னு வந்தோம். குளிக்க வரும்போது சும்மா ட்ரை பண்ணலாம் அந்த மேக்னெட் வச்சு அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தோம். ட்ரையல் தான். ஆனால் இந்த மேக்னெட் வச்சு வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பண்ணலாம். இந்த மேக்னெட் வச்சு மறுபடியும் ஏதாவது வீடியோ ஏதாவது ஒரு எப்படின்னா நிறையா பொருட்கள் கிடைக்கிற மாதிரி இருக்க இடத்துல போய் வீடியோ பண்ணுறோன்னா பண்ணலாம். கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது வேணும். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ இதே மேக்னெட் வச்சு ஒரு நல்ல இது மேக்னெட்டுக்காக ஒரு கண்டென்ட் எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் வீடியோ ஒன்று பண்ணலாம். பை பாய். இந்த சப்ஸ்கிரைப் சிம்பிளை மட்டும் அமுக்கிட்டு அப்படியே பெல் சிம்பிள் இருக்கு பாத்தியா? பெல் சிம்பிள் தெரியுதா? அந்த பெல் சிம்பிளை அமுக்குனா உங்களுக்கு நடக்கும் என்ன நடக்கும்? வீடியோ வரும். வரட்டா மாமே.